இன்னொருத்தர் திருநெல்வேலிக்காரர், அவர் கலைஞருடைய பாதுகாப்பு அதிகாரியா அவர் வந்து செல்ஃபி வீடியோ மாதிரி போடுறாரு, என்னை கொல்ல போறாங்க, நான் வந்து கலைஞருக்கு பாதுகாப்பா இருந்தவன், அவருக்கே பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதை விட வந்து பல நூறு மடங்கு அராஜகம். அதாவது இது இந்த சிஸ்டம் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது அவங்க தாங்க. ஒரு வருஷத்துக்கு பல லட்சம் கோடிக்கு இயற்கை வளங்கள் தமிழ்நாட்டுல இருந்து கொள்ளையடிக்குது. இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறது வேற எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. கேரளால போய் நீங்க ஒரு படி மண் அள முடியவே முடியாது. ஏன் மொரீசியஸ் வரைக்குமே இங்க இருந்தா மணல் போகுது. இது வரைக்கும் டாஸ்மார்க்ல இருக்கிற அந்த 5400 ரீட்டைல் கடைகள்லயே நீங்க டிஜிட்டல் கிடையாது. பிஓஎஸ் மிஷின்லாம் வாங்கி 6 வருஷம் ஆச்சு, ஆனா எதுவும் ஒர்க் ஆகல. ஒரு நில ஒருங்கிணைப்பு மசோதான்னு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. யாருக்குமே தெரியாது. அவசர சட்டமா கொண்டு வந்து போன ஏப்ரல் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் முன்னாடி அந்த மார்ச் மாசம் அவசரமா கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. இயற்கை இதுக்கு மேல் அழிக்கிறதுக்கு ஒரு சட்டமே கிடையாது. அதை வச்சுதான் இப்ப பரந்தூர்லாம் அந்த நிலத்துல எடுத்துட்டு இருக்கிறதுக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையிலாம் 250 ஏக்கருக்கு மேல உள்ள ப்ராஜெக்ட்ஸ், என்ன ப்ராஜெக்ட்ஸ்னாலும் கொண்டு வாங்க. அதை வளர்ச்சிக்கான அதுக்குள்ள நீர்நிலைகள் இருக்கலாம், அதுக்குள்ள வந்து நீங்க விவசாய நிலங்கள் இருக்கலாம், நீர் வழித்தடங்கள் இருக்கலாம், என்ன இருந்தாலும் நீங்க கொண்டு வாங்க. ஆனா அவங்களுக்கு பெனால்டி கிளாஸ்னு ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு வந்து உடனே ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிரும். அந்த நிலத்துக்கான இதெல்லாம் அப்ரூவல் எல்லாம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல உடனே முடிச்சிடும். ஒரு குடும்பம் அவங்க வந்து பல தொழில்கள் தொடங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய நிலங்கள் தேவைப்படுது, எந்த தடைகள் இல்லாமல் கிடைக்கணும். ஸோ அந்த குடும்பத்திற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அப்படியான ஒரு சட்டம். ஃபேக்டரியில சென்னையில் நார்த் மெட்ராஸில் விஷவாயு வந்துச்சு. ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் இடம், அங்கே ஒரு விஷவாயு இருக்கு. மக்கள் வேணுமா ஃபேக்டரி வேணுமா? நீங்க போய் உங்க வீடு அங்கே மாத்துங்களேன். ஏன் செக்ரட்டரியேட்டை மாற்றி அங்கே பக்கத்தில் இருக்கணும் தானே? கஷ்டப்படுற மக்கள், ஏழை மக்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ அசால்ட்டாக போயிடுச்சு. என்னங்க, விவசாயங்கள் தான். விவசாயம் நமக்கு பெருசு. அதுக்கு அடுத்தாக விவசாயம் சம்பந்தப்பட்ட பிசினஸ்லாம் பெருசா இருக்கு. இது வரைக்கும் கரும்பு மில்லு எத்தனை எக்ஸ்ட்ரா திறந்துருக்கீங்க? கரும்பு மில்ல இருக்கிற நிலுவைத் தொகையாவது கொடுத்தீங்களா? சோ நம்ம சார்ந்த எந்த தொழிலும் முன்னேறவில்லை.